ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சம்மர் வந்தாச்சு, வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. இந்த கோடையை நம்ம எப்படி நேச்சுரல் முறையில் ஹேண்டில் பண்ணி உடம்பை குளிர்விச்சிக்க போகிறோம், இது பற்றின ரெசிபி 3 குளிர்பானங்கள் நேச்சுரலாக எப்படி செய்கிறது, வீட்டிலையே செஞ்சு ஹோம் ரெமெடியாக பண்ணுறது, இந்த பதிவை தான் நான் உங்களோட இன்னைக்கு ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நீங்கள் கடைசி வரை பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு ரெசிபிக்கும் எண்டில் அதனுடைய யூசஸ் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் வீடியோவை, அப்போ தான் அது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பனகம், பானகம், பானக்காரம் இதெல்லாம் ஒவ்வொரு லாங்குவேஜில் எல்லா இடத்துலையும் பேசுவாங்க. இது தயாரிக்கிறதுக்கு நான் இப்போ 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் நாட்டு சர்க்கரைக்கு நான் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி ஆல்ரெடி பாயில் பண்ணி ஆற வச்ச சுத்தமான தண்ணியை எடுத்துருக்கிறேன். இதை நல்லா 4 டம்ளர் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அது நல்லா கரைச்சி விடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரையணும். அதை கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சுத்தமாக வடிகட்டணும். ஏன்னா சின்ன சின்ன துரும்புங்க ஏதாவது இருக்கும்போது அதை நல்லா வடிகட்டி எடுத்துடணும். ஒரு ஃபில்டர் வச்சு நீட்டாக வடிகட்டி எடுக்கிறோம் பாருங்கள். வடிகட்டிட்டோம். இப்போது நான் ஆல்ரெடி ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்து அதை ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். பாருங்கள், இவ்வளோ தான் நான் எடுத்துருக்கிறேன், கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு புளி நிறைய எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் எடுத்துட்டு லெமனுடைய அளவை குறைச்சிடணும். இந்த அளவு தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த புளியை கரைச்சி இந்த புளி கரைசலை உள்ளே சேர்க்கணும். இந்த புளி அதனுடைய சேர்றதா நம்ம ட்ரெடிஷனுடைய பழக்கம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்கணும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ட்ரை ஜிஞ்சர் பொடி போடணும். அப்புறம் 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடணும். இப்போ ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற ஏலக்காயில் ஒரு 4 ஏலக்காய் தட்டி போட்டுருங்க. அதில் போட்டுட்டு நல்லா திருப்பி நம்ம கரைச்சி விடணும். எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி நம்ம அதை ஒரு கரண்டியோ ஏதோ வச்சு நல்லா கலந்து விடணும். இப்போ ஒரு லெமன் நான் 1 லெமன் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் புளி கம்மியாக எடுத்திருந்தேன். அந்த லெமன் ஜூஸில் கொட்டையெல்லாம் இல்லாமல் எடுத்து லெமன் ஜூஸ் எடுத்து நான் அதை இதோட கலந்துட்டேன். இப்போ நமக்கு அருமையான பானகம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது நம்மளுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான பாரம்பரிய இயற்கை பானகம். இது எலக்ட்ரோலைட்டுக்கு ஈடாக நம்மளுக்கு உடம்புல எனர்ஜி தந்து செயலாற்றுவது, உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது. இதில் ஒரு 10 துளசி இலை போடணுங்க. போட்டு குடிக்கும்போது நமக்கு இன்னும் அந்த வாசனையும் இதுவும் சூப்பராக இருக்கும். விருப்பப்பட்டவங்க ஒரே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் சேர்க்கலாம். பனகம் இது இயற்கையான ஒரு குளிர்பானம். இது நம்மளுடைய மூதாதையர்கள் பயன்படுத்தி வீட்டிலேயே செய்யக்கூடிய அருமையான குளிர்பானம். இது எப்படின்னா, ஒரு புளிப்பான பழத்தை புளியுடன் சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து ஏலக்காய், சுக்கு ஆகியவற்றை சேர்த்து தயாரிக்கப்படும் பானம். இது உடலுக்கு குளிர்ச்சி தருவது மட்டுமல்ல, இது நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு நிறைய தருது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா சுக்குல கால்சியம் சத்து நிறைய இருக்கு. இதுல வயிற்றுல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை உள்ளது. ஏலக்காய் வயிற்றின் மந்தத்தை குறைத்து வாய்வு தொல்லைகள் எல்லாம் நமக்கு தவிர்க்கப்படுகிறது. இந்த காம்பினேஷன்ல வாய்வு தொல்லைகள் தவிர்க்கப்படுகிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், வெயில் காலம் வந்தாலே நிறைய பேருக்கு பாடி ஹீட் ஆகி அதனால உள்ள விளைவுகள் பைல்ஸ், ஃபிஸ்டுலா இது மாதிரி எல்லாம் நிறைய வரும். நம்ம ரெகுலரா எடுத்தோம்னு சொன்னா நம்ம பாடி அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துக்கு போகாது. நம்ம உடம்புல இருந்து இழக்கக்கூடிய நீர் சத்தை இது சரி பண்ணிக்கிட்டே இருக்கும். அன்றைய நாள் ஃபுல்லா நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கும். அடுத்தது என்னுடைய ஹெல்த்தி ரெசிபி 2 நீர்மோர். அது எப்படி செய்யலாம் அதை பார்க்கலாம் வாங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு அதனுடைய யூசஸை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீர்மோர், மசாலா பட்டர் மில்க் இதெல்லாம் இப்போ இதை தயார் பண்ணுறதுக்கு 1 டம்ளரில் கட்டி தயிர் எடுத்துருக்குறேங்க.
அந்த கட்டி தயிரை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதை வந்து ஒரு பீட்டர் வச்சு எக் பீட்டர் மாதிரி வச்சு அதை நல்லா ஸ்மூத்தாக அந்த கட்டியெல்லாம் உடைக்கிற மாதிரி அடித்து கொடுக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டால் மிக்சிலையும் அடிக்கலாங்க. இதை நல்லா அடித்து பண்ணும்போது அது ஃப்ளஃபியாக சாஃப்டாக வந்துடும். அது இங்கே பாருங்கள், இப்போயே அது சாஃப்ட்னஸ் தெரியுது. இதில் நான் வந்து ஒரு டம்ளர் அதே அளவுக்கு 3 டம்ளர் தண்ணி எடுக்கிறேங்க. ஏன்னா நீர்மோர் வந்து நமக்கு டைல்யூட்டாக இருந்தால் போதும், திக்காக தயிர் மாதிரி நம்ம குடிக்க வேண்டியதில்லை. அதனால் அது 1க்கு 3 தண்ணி அளவு நான் எடுத்துருக்கிறேன். பாருங்க, ஒரு பிஞ்ச் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் நம்ம உப்பு தேவைக்கேற்றாப்புல அதில் சேர்த்துக்கிறோம். அதை சேர்த்துக்கிட்டோம். இப்போ ஜீரகம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு 1/2 மிளகாய், பச்சை மிளகாயை நான் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக மல்லித்தலை, கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியாக இஞ்சி தட்டி வச்சுருக்கிறேன். இந்த அளவு போதும். இன்னும் நீங்கள் வந்து அதிகமாக சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம், கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்து நல்லா அதாவது ரொம்ப பவுடராக ஆக்கிடாமல் அரைகுறையாக இருக்கிற மாதிரி நம்ம இடிச்சிக்கணும். கையில் நான் இடிச்சிக்கிறேன். இதையெல்லாம் நான் அதில் ஒன்று ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேங்க. இப்போ இந்த பானம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இன்னும் அதிக ஃப்ளேவராக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது இதை நல்லா கலக்கி வச்சுட்டு ஒரு சின்ன வானொலியை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனு, அது ரொம்ப மினிமமாக தான் நீங்கள் எண்ணெய் ஊற்றணும். ஏன்னா நிறைய எண்ணெய் ஊற்றும் போது அந்த இது போயிடும், அந்த மேலே அப்படி மிதக்க தொடங்கிடும் மோரில். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போடுங்க, ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போடுங்க. இந்த கடுகு வெடித்து இந்த பெருங்காயம் அந்த எண்ணெயில் வதங்கும் போது அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு மோரில் சேரும்போது ஒரு படி டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த பாருங்கள், இவ்வளோ தான் எண்ணெய் சேர்த்துருக்கணுங்க, நிறைய சேர்த்துறாதீங்க. இதை எடுத்து இதில் கலந்துட்டோம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான நீர்மோர் ரெடி ஆயிடுச்சு. நீர்மோர் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இது ஒரு அருமையான பானம். இந்த பானத்தில் கால்சியம் சத்து இருக்குது, புரோட்டீன் சத்து இருக்குது, அதிகமான நீர் சத்து இருக்குது. இது இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்புல இருந்து வெளியேறும் வியர்வையை கூடிய அந்த நீரை இது சரி செய்து விடும். இதனால் நம்ம உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ காலையில் நம்ம ஒரு டம்ளர் குடிச்சிட்டு நம்ம வெளியே நம்மளுடைய அலுவல்கள், நம்மளுடைய டியூட்டிஸு அதெல்லாம் பார்க்குறதுக்கு போனோன்னா நம்ம உடம்பும் ஹைட்ரேட்டடாக இருக்கும், நமக்கு பசியுடைய தன்மையும் கம்மியாக இருக்கும். நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுருக்கிறதுனால இந்த வெயில் எரிச்சல்னால உள்ள உபாதைகள் நமக்கு சீக்கிரம் வராது. அடுத்தது நான் சப்ஜா வச்சு செய்கிற ஒரு பானத்தை காட்டுறேன். அதை எப்படி செய்யணும்னு பாருங்க. பார்த்துட்டு அதனுடைய ஹெல்த்தி டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல். சப்ஜா பேசில் சீட்ஸ், இந்த விதை கோடை காலத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். இதை நைட்லேயே நான் ஊற வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஒரு டம்ளரில் எடுத்துக்கிறேன். அந்த இது பார்த்தீங்கன்னா நல்ல ஊறி ஜெல் மாதிரி இருக்குங்க, அது கருப்பு கலரில் இருக்கும். நீங்கள் எல்லா கடையிலையும் கிடைக்கும் இப்போல்லாம். அதில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துட்டோம். லெமன் ஜூஸ் ஒரு 10 to 15 தூள், நம்மளுடைய லெமன் ஜூஸ் குடிக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நாட்டு சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம தண்ணி அந்த டம்ளர் ஃபுல்லாக சேர்க்கணும். இதில் சப்ஜா விதை நான் சொல்கிற அளவு தான் நீங்கள் எடுக்கணும். ஏன்னா ரொம்ப நிறைய எடுத்தால் சிலருக்கு கோல்டு அப்படியெல்லாம் வந்துடும். அதனால் நம்ம இந்த அளவுக்கு தான் எடுக்கணும். இதை நீங்கள் அன்றாட எடுக்கும்போது அந்த பாருங்கள், அது எப்படி அது ஒரு கண்ணு மாதிரி அப்படி இருக்குங்க, நல்லா அப்படி மிதந்துட்டு குடிக்கும்போதே கிறிஸ்பாக நம்ம வாயில் மாட்டும். அது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் 2 புதினா தலையும் போட்டுக்கலாம். இந்த சப்ஜா விதைகளை வச்சு சிம்பிளாக வீட்டில் எப்படி செய்தலாம் ஒரு பானத்தை அப்படிங்கிறத இப்போ நீங்கள்
டெய்லி ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டா அந்த வெயிலினுடைய உச்சத்தில் இருக்கும்போது நமக்கு உடம்புல உள்ள உபாதைகளை வந்து அது கட்டாயமாக கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். இந்த சப்ஜா விதைகளுக்கு அதிகமான நார்ச்சத்து இருக்கு. நார்ச்சத்தோட மட்டும் இல்லை, பல விட்டமின்ஸ், மினரல்ஸ், இந்த சத்துக்கள் இதில் இருக்குது. ஸோ இதை எடுக்கிறதுனால நமக்கு ஹெல்த் நல்லா பார்த்துக்க முடியும், உடம்பை வந்து நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்க முடியும். இதனால நிறைய மலச்சிக்கல் அது மாதிரி பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். நீங்க இதை ட்ரை பண்ணி சம்மரை வந்து சூப்பரா அருமையா கடந்து வர முடியுங்க. பாருங்க, 3 அருமையான பானங்கள் இந்த கோடை காலத்தை நம்ம ஈஸியா கடந்து வர்றதுக்கு இயற்கை வழியில உள்ள அருமையான டேஸ்டியான ரெசிபி. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இயற்கையான பேசிக்கான முறைகளை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணி. என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய மற்ற வீடியோக்களையும் நீங்க பாருங்க, பார்த்து என்ன என்கரேஜ் பண்ணா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.